Hi, welcome all. So today நம்ம வந்து ஆக்டிவிட்டி பிளான் பார்க்க போகிறோம். இங்கிலீஷ் கிளாஸஸில் நான் என்னென்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணேன் அப்படின்றது சொல்கிறேன். இது வந்து நம்ம ப்ரைமரி செகண்டரிக்கு ஏற்ற மாதிரி நாம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் ஃப்ரேம் சென்டென்சஸ். ஸோ இங்கே ப்ரைமரிக்குன்னா வேர்ட்ஸு, இதே செகண்டரிக்குன்னா அதை இமேஜஸ் மாதிரி கொடுத்து அதை வச்சு ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண சொல்லுவேன். நெக்ஸ்ட் கிராஸ்வேர்ட் வித் பசில்ஸ் லைக் சுடோக்கோ ப்ளே பண்ணுற மாதிரி க்ளூஸ் கொடுத்து ட்ரீ கண்டுபிடிங்க, பேர் கண்டுபிடிங்கன்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் பெஸ்ட் கனெக்டர்ஸ். ஸோ லைக் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் ஹையருக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கு நோட் புக் அந்த மாதிரி நோட் புக் அந்த மாதிரி ரெண்டு வார்த்தை கனெக்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு WH கொஷின்ஸ்லாம் ப்ரைமரிக்கு. ஸோ ஹூ, வாட், வேர் அதை வச்சு ஃப்ரேம் சென்டென்ஸ் பண்ணுங்கன்றது. நெக்ஸ்ட் இஸ் ரைமிங் வேர்ட்ஸ். ஸோ ப்ரைமரிக்கு வந்து வேர்ட்ஸ் மட்டும் கொடுத்து அதை ஒரு கேமாக பண்ணுவோம். ஹையருக்கு வந்து அதை வச்சு சென்டென்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வாஸ் ஜாம். ஸோ ஏதோ ஒரு டாபிக் இல்லை ஒரு பொம்மை இல்லை ஒரு ஆப்ஜெக்டை கொடுத்து ஜஸ்ட் 1 minute ரேப்பிடாக பேசணும். நெக்ஸ்ட் வாஸ் கெஸ் தி கிரியேச்சர். ஸோ நான் வந்து க்ளூஸ் கொடுப்பேன், அதை வச்சு அவங்க வந்து கெஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வில் பி லைக் ஹூ ஆம் ஐ. ஸோ வந்து அவங்க வந்து இப்போ ஒரு கிரியேச்சரை நினச்சிட்டு அவங்க எனக்கு அதுக்கான க்ளூஸோடு சொல்லணும், நான் அது யாருன்னு கண்டுபிடிப்பேன். ஸோ லைக் தேட். நெக்ஸ்ட் சீக்ரெட் மெசேஜ். இது எப்படின்னா வேர்ட்ஸாக கொடுக்காம சிம்பிள்ஸ், ஃபிகர்ஸ், பொம்மை அந்த மாதிரி கொடுத்து அவங்கள வந்து அந்த சென்டென்ஸை படிக்க வைக்கிறது, ரைட் பண்ண வைக்கிறது. நெக்ஸ்ட் இஸ் ரிடில்ஸ் ஆஸ் யூஷுவல் யூனோ. ஸோ இந்த மாதிரி எல்லா கேம்ஸுமே நான் எப்படின்னா பாய்ஸ் கேர்ள்ஸாக இருந்தால் டிவைட் பண்ணிப்பேன், இல்லை ரோ வைஸ் டிவைட் பண்ணி நான் டீச்சிங் பண்ணுவேன். குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ யூ கேன் ஆல்சோ யூஸ் திஸ் இஃப் யூ ஆர் ஓகே வித் இட். தேங்க்யூ.